இந்த பத்துமலை திருத்தலத்திலே காவடி எடுத்து செல்லுகிறவர்களுக்கு ஒரு நல்ல விதமாக இங்கே நீங்கள் ஒரு வேலை வைக்க வேண்டும் என்று என்னிடம் வேண்டுகோள் வைத்தார்கள். வேல் வைத்திருக்கின்றோம், வேல் நிலையாக வைத்திருக்க மாட்டோம். தைப்பூசம் முடிந்தும் கலைத்து கொண்டு போய் பத்திரமாக வைத்துவிட்டு அடுத்த ஆண்டு நாங்கள் மீண்டும் இதை நிலைநிறுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பால் குடம் எடுக்கின்ற பக்த பெருக்கோட்டுடைய அந்த முகப்பிலே ஒரே ஒரு கயிறு கட்டுங்கள். அதை 10 முடிச்சு போட்டீர்கள் என்றால் அதை வெட்டி எடுப்பதற்கு சில மணி துணிகள் ஏற்படுகின்றது. அவரோட உரையில் ஒரு முடிச்சு போட்டு மேலே குவைக்கு சென்று சொன்னாங்க. அதே நேரத்தில் நீங்கள் கொண்டு வர மாலைகளையும் சரி, நீங்கள் பூஜைக்கு கொண்டு வர இருந்தாலும் சரி, அது இங்கே ஏற்பாட்டு பண்ண குப்பை தொட்டியில் தயவு செஞ்சு அதை போட்டிங்களா எல்லாருக்கும் அது ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். என்னிடம் பலர் வேண்டுகோள் விடுத்தனர். குறிப்பாக பாரம் அவர்கள், அவரும் அவருடைய பூசியை சேர்ந்தவர்களும் இவர்கள் நகராமை கழகத்திலே பணிபுரிபவர்கள். அது மாத்திரமல்ல, பத்துமலையிலே குடிவாசிகள். இந்த பத்துமலை திருத்தலத்திலே காவடி எடுத்து செல்லுகிறவர்களுக்கு ஒரு நல்ல விதமாக இங்கே நீங்கள் ஒரு வேலை வைக்க வேண்டும் என்று என்னிடம் வேண்டுகோள் வைத்தார்கள். தைப்பூச நேரம் குறுகிய நேரமாக இருந்தாலும் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று 20 அடி உயரத்திலே இந்த வேல் இங்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேலை வணங்கிவிட்டு காவடி எடுத்து செல்லுகின்றவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடைபெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்கும் அவர்கள் எதற்காக தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற காவடிகள், பால் குடங்கள் எடுத்து வருகின்றார்களோ அவர்களுடைய வேண்டுகோளை எல்லாம் இந்த வேல் அவளுக்கு முன்னின்று காக்கும் என்ற பெரு நம்பிக்கையோடு நானும் கடந்த 55 ஆண்டுகளாக தைப்பூசத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன். கடந்த 33 ஆண்டுகளாக தலைவராக இருந்து இந்த கோயிலையும் இந்த ஆத்தங்கரையும் நடத்தி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த வேல் உங்கள் அனைவருக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் என்ற மிகவும் நம்பிக்கையோடு நான் எல்லாம் அல்ல முருகப்பெருமானை, அந்த வேலாயுத பெருமானை வேண்டி விரும்பி இதை பற்றி சொல்லுகின்றேன். அதே நேரத்திலே இந்த தொகுதியில் 2 தடவை போட்டியிட்டவர், இந்த தொகுதியை பற்றி நன்கு தெரிந்தவர், செனட்டராக இருந்தவர். அவர் பெயரை நான் தைப்பூசம் என்று குறிப்பிடுகின்றேன். அவருடைய குரூப்பிலே அசுத்தமாக இருக்கின்றது என்று குறைப்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் இங்கே என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று கூட தெரியாமல் சொல்லுகின்றார். நாங்கள் எம்பிஎஸ் தேவா, எங்கள் அம்மா மாரியம்மா இவர்களெல்லாம் எங்களோடு பக்கபலமாக இருந்து இந்த YDP அவர்களிடம் மகஜரெல்லாம் அனுப்பி, வரைபடங்கள் அனுப்பி இதை சுத்தம் செய்து இதை எங்களுடைய பாதுகாப்பிலே வைக்க வேண்டும் என்றதுக்காக பல ஆண்டு காலமாக, இன்றல்ல பல ஆண்டு காலமாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். மறைந்த டான்ஸ்ரீ டாக்டர் சுப்பிரமணியம் அவர்கள் DID துணை அமைச்சராக இருந்த பொழுது தேவஸ்தானத்தினுடைய பால் கொடுத்தை அனைத்தையும் இந்த ஆற்றில் எடுத்து இதையெல்லாம் எங்களுக்காக செய்து கொடுத்தார். நாங்களும் பக்தர்கள் சுத்தமாக நீராடி விட்டு செல்ல வேண்டும் அதற்காக இங்கு பைப்பெல்லாம் போட்டு அதற்கான தொகைகளை கட்டி கொண்டிருக்கின்றோம். புரியாதவர்கள், தெரியாதவர்கள் அது ஏதாவது தங்களை போட்டுக்கொண்டு பெரிய செம்பியனாக நினைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் செய்கின்ற இது மாதிரி வேலைகளை அவர்களை கண்டாலே ஒதுக்குங்கள். மறைந்த தியாகராஜன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது பல சேவைகள் செய்யாத காரணத்தினால் நன்டோன் சாமிவேலு அவர்கள் முன்னாலேயே அவரை நான் தாக்கி அவர் செய்யாத வேலையை பற்றி மக்களிடம் சொன்னேன். அதன் பிறகு அவர் செய்த வேலைக்காக அவரை மீண்டும் நீங்கள் இதே தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று
நான் மன்றாடி கேட்டுக்கொண்டேன். அதற்காக அவருக்கு சீட் கிடைத்தது. நாங்கள் கடுமையாக போராடுகின்றோம். இந்த இடத்தை எப்படியாவது எடுத்துவிட வேண்டும். மந்திரி சார் அவர்களும் மலக்கூடு ஒன்றை கட்ட வேண்டாம், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வாய் மூலமாக எங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றார். இதை நாங்கள் ஃபென்சிங் செய்து லேண்ட்ஸ்கேப் பண்ணி அழகுபடுத்த விரும்புகின்றோம். வேல் வைத்திருக்கின்றோம். வேல் நிலையாக வைத்திருக்க மாட்டோம். தைப்பூசம் முடிந்தும் கிடைத்து கொண்டு போய் பத்திரமாக வைத்துவிட்டு அடுத்த ஆண்டு நாங்கள் மீண்டும் இதை நிலைநிறுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பால் குடம் எடுக்கின்ற பக்த பெருக்கோடுடைய அந்த முகப்பிலே ஒரே ஒரு கயிறு கட்டுங்கள். அதை 10 முடிச்சு போட்டீர்கள் என்றால் அதை வெட்டி எடுப்பதற்கு சில மணி துணிகள் ஏற்படுகின்றது. எனவே அப்படி செய்கின்ற நேரத்திலே மேலே அதிக கூட்டம் கொடுக்கின்றது. பால் குடங்களை கொஞ்சம் கொண்டு செல்கின்றவர்கள் பாலை ஊட்டு தருமாறுகின்றார்கள். அதனால் தயவு செய்து நீங்கள் பாலை ஏந்தி வருபவர்கள் ஒரே ஒரு முடிச்சு போட்டு கட்டிவிடுங்கள். இதைத்தான் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மீதமுள்ளதை நாங்கள் புதன்கிழமை பத்திரிகையாளர் மாநாட்டிலே நான் தெளிவாக தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தேவஸ்தான தலைவர் அவர்கள் கையால் இந்த வேலை இன்னைக்கு பதிச்சு அதை திறந்து வச்சுருந்தார். அப்படி இருக்க கட்டத்தில் பொதுமக்கள் இங்கே வரவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். அவரோட உரையில் ஒரு முடிச்சு போட்டு மேலே குவைக்கு சென்றுக்கார்கள் சொன்னாங்க. அதே நேரத்தில் நீங்கள் கொண்டு வர மாலைகளையும் சரி, நீங்கள் பூஜைக்கு கொண்டு வர இருந்தால் சரி, அதை இங்கே ஏற்பாட்டு பண்ண குப்பை தொட்டியில் தயவு செஞ்சு அதை போட்டிங்களா எல்லாருக்கும் அது ஒரு ஒத்துழைப்பியாக இருக்கும். வரவங்க எல்லாத்துக்கும் நல்ல வசதிகளாக செஞ்சு வச்சுருக்காங்க. இது வருஷம் இந்த வசதிகளை நல்ல முறையில் தான் செஞ்சிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் உங்களோட ஒத்துழைப்பை கொடுத்தா தான் இந்த இடமும் சரி, இந்த ஆத்தகரம் சரி, அது சுத்தமாக இருக்கணும். அதனால் உங்கள் கையில் தான் இந்த பெரிய பொறுப்பு இருக்குது. அதனால் ஒத்துமையாக இருந்து நம்ம இந்த தைப்பூசத்தை ஒரு முழுமையான சுத்தமான தைப்பூசமாக கொண்டாடணும்னு சொல்லி ஒரு சின்ன வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.